6-7 ശ്ലോകങ്ങളായിട്ടാക്കും ചൊല്ലപ്പെടുന്നത്. ശ്രീ ശുകബ്രഹ്മർഷി പരീക്ഷിത്ത് കിട്ട 5வது ഗദ്യഭാഗത്തിലെ ചൊന്നത് നമ്മൾ பார்த்தோம். 2 ശ്ലോകങ്ങൾ വഴിയായിട്ട് வித்வான்மார்களெல்லாம் நாபிய புகழ்த்தி பாடுறா அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதை நம்ம பார்த்தோம். அந்த 2 ஸ்லோகங்களாக்கும் இந்த 6-7 ஸ்லோகங்கள். யஸ்யஹ பாண்டவேய ஸ்லோகா உதாஹரந்தி, யஸ்யஹ பாண்டவேய ஸ்லோகா உதாஹரந்தி. வித்வான்மார்களெல்லாம் நாபிய ஸ்லோகங்கள் வழியா புகழ்த்தி பாடுறா. அந்த ஸ்லோகங்களை நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். 2 ஸ்லோகங்கள் அதாக்கும் இந்த 6-7 ஸ்லோகங்கள். 6வது ஸ்லோகம். கஹ அனுதத் கர்மா ராஜர்ஷேஹே நாபேஹே அனு ஆச்சரேத் புமான் அபத்யதாம் அகாத் யஸ்ய ஹரிஹி சுத்தேன கர்மணா. கோனு தத் கர்ம ராஜர்ஷே நாபேரன்வாச்சரேத் புமான் அபத்யதாம் அகாத்யஸ்ய ஹரி சுத்தேன கர்மணா. கோனு தத் கர்ம ராஜர்ஷேர்நாபேரன்வாச்சரேத் புமான் அபத்யதாம் அகாத்யஸ்ய ஹரி சுத்தேன கர்மணா. ஆராக்குமோ நாபியோடு, ஆருக்காக்கும் இந்த நாபியோடு கர்மத்தை அப்படியே செய்யறதுக்கு சாதிக்கும். நாபி செஞ்ச புண்ணிய கர்மங்களோடு பலமாயிட்டாக்கும் பகவான் ஸ்ரீஹரி அவருக்கு புத்திரனாயிட்டு அவதரிச்சது. ராஜர்ஷேஹே ராஜர்ஷியான நாபேஹே நாபியோடு தது அந்த கர்மா பிரவൃத்திகள். கஹனு புமான் ஏதொருவனால அனு ஆச்சரேது அப்படியே செய்யறதுக்கு சாதிக்கும், ஒருத்தருக்கும் அதுக்கு சாதிக்காது அப்படின்னு அர்த்தம். யஸ்யா நாபியோடு சுத்தேன கர்மனா புண்ணிய கர்மத்தோடு பலமாயிட்டாக்கும் ஹரிஹி பகவான் ஸ்ரீஹரி அபத்யதாம் அகாத் நாபிக்கு புத்திரனாயிட்டு ஜனிச்சது. 7வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 6-7 ஸ்லோகங்களாக்கும். 7வது ஸ்லோகம். பிரம்மண்யஹ அன்யஹ குதஹ நாபேஹே விப்ராஹ மங்கள பூஜிதாஹ யஸ்ய பர்ஹிஷி யஜ்ஞேஷம் யஜ்ஞ ஈஷம் தர்ஷயாம் ஆசுஹு ஓஜசா. பிரம்மண்யோன்ய குதோ நாபேர் விப்ரா மங்கள பூஜிதா யஸ்ய பர்ஹிஷி யஜ்ஞேஷம் தர்ஷயாமாசு ரோஜசா. பிரம்மண்யோன்ய குதோ நாபேர் விப்ரா மங்கள பூஜிதா யஸ்ய பர்ஹிஷி யஜ்ஞேஷம் தர்ஷயாமாசு ரோஜசா. நாபிய மாதிரி பிராமண பக்தி இருக்கிற ஒருத்தர் வேற ஆராக்கம் உள்ளது. நாபி நடத்தின புண்ணிய யஜ்ஞத்தில வச்சு ரித்திக்குகள் சாட்சால் பகவான ஸ்வமகிமையால நாபிக்கு காட்டி கொடுத்தாலே, பகவான் அங்க பிரத்யட்சப்படுத்தினாலே ரித்திக்குகள் நாபி செஞ்ச புண்ணிய பிரவൃத்தியாலேயாக்கும் பகவான் அந்த யஜ்ஞத்தில யஜ்ஞ புருஷனாயிட்டு பிரத்யட்சமானது. நாபேஹே நாபியிலேந்து அந்யஹா அந்யமாயிட்டு அந்யனாயிட்டு. பிரம்மண்யஹா பிராமண பக்தி இருக்கிற ஒருத்தர். குதஹா வேற ஆராக்கம் உள்ளது. இந்த நாபியை தவிர வேற ஆருக்காக்கும் இந்த அளவுக்கு பிராமண பக்தி உள்ளது.
പുത്രനാன ഋഷഭനെ ബ്രാഹ്മണർക്കിട്ട് ഒപ്പടച്ചിട്ടാക്കുമേ അവര് വാനപ്രസ്ഥയാത്രയെ സ്വീകരിച്ചത്. நாபிக்கு பிராமணர்களில் இருக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவோடு கூடிட்டு, அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவோடு கூடிட்டு பலவிதமான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறவாளாக்கும் பிராமணர்கள், வேத பண்டிதர்கள். அந்த பிராமணர்களை இந்த அளவுக்கு பக்தியோடு கூடிட்டு சேவிக்கிற இன்னொருத்தர் வேற ஆராக்கும் உள்ளது? இത്രയും பிராமண பக்தி வேற ஆருக்கு இருக்கு? யஸ்ய பர்ஹிஷி நாபி நடத்தின அந்த யஜ்ஞத்தில விப்ராஹா ரித்துக்குகளான பிராமணர்கள், அந்த பிராமணர்களை நாபி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு சல்காரம் எல்லாம் பண்ணி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினோன்னு மங்கள பூஜிதாக நன்னா சல்காரம் பண்ணினார் நாபி அந்த பிராமணர்களுக்கு. அந்த பிராமணர்கள் அவளோடு உபாசனையோடு ஓஜசா தேஜசால யஜ்ஞேஸ்வரனை தர்ஷயாம் ஆசுகு, யஜ்ஞேஸ்வரனை பிரத்யட்சப்படுத்தி கொடுத்தாலே நாபியோடு அந்த சிரேஷ்டதையை எடுத்து காட்டுறதாக்கும் இந்த 6-7 ஸ்லோகங்கள். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இந்த ஸ்லோகங்களை பரீட்சித்துக்கு வர்ணிச்சு கொடுத்ததையாக்கும் நம்ம பார்த்தோம். 8வது கத்திய பாகம் பார்க்கிறோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிச்சுட்டு இருக்கார், அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ரிஷபதேவனோடு சரிதமாக்கும் சொல்லிட்டு இருக்கார். அதஹ பகவான் ரிஷபதேவஹ ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்ரம் அனுமன்யமானஹ பிரதர்ஷித குருகுலவாசஹ லப்தவரைஹி குருபிஹி அனுஜ்ஞாதஹ கிருஹமேதினாம் தர்மான் அனுஷிச்சமானஹ ஜயந்த்யாம் இந்திரதத்தாயாம் உபயலட்சணம் கர்மா சமாம்நாயாம் நாதம். சமாம்நாய ஆம்நாதம், சமாம்நாய ஆம்நாதம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாம் ஆசா. அதஹ பகவான் ரிஷபதேவஹ ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்ரம் அனுமன்யமானஹ பிரதர்ஷித குருகுலவாசோ லப்தவரைர் குருபிரனுஜ்ஞாதோ கிருஹமேதினாம் தர்மான் அனுஷிச்சமானோ ஜயந்த்யாம் இந்திரதத்தாயாம் உபயலட்சணம் கர்மா சமாம்நாய ஆம்நாதம் சமாம்நாயாம்நாதம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாம் ஆச. அதஹ பகவான் ரிஷபதேவ ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்ரமனுமன்யமானஹ பிரதர்ஷித குருகுலவாசோ லப்தவரைர் குருபிரனுஜ்ஞாதோ கிருஹமேதினாம் தர்மான் அனுஷிச்சமானோ ஜயந்த்யாம் இந்திரதத்தாயாம் உபயலட்சணம் கர்ம சமாம்நாயாம் நாதம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாமாச.
ரிஷபதேவன் அவருக்கு கிடைச்ச பூமி கர்ம பூமியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை அடுத்த வாழ தெரியப்படுத்துறதுக்காயிட்டு குருகுல வாசம் செஞ்சார். குருதட்சிணை கொடுத்து எல்லா குருக்கள்கிட்டையும் ஆசீர்வாதமும் அனுமதியும் வாங்கிண்டு கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிக்கவும் செஞ்சார். இந்திரன் கொடுத்த ஜெயந்தி அப்படிங்கிற கன்யகையில ரிஷபதேவனுக்கு 100 புத்திரர்கள் ஜனிச்சா. ரிஷபதேவன் பகவானாக்கும்னா கூடியும் அடுத்த வாழ போத்தியப்படுத்துறதுக்காயிட்டு சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி தர்மானுஷ்டானத்தோடு கூடிட்டு கர்மங்களை அனுஷ்டிச்சார். அதஹா அதுக்கப்புறம் நாபியோடு சரிதமாக்குமே நம்ம பார்த்தது 6-7 ஸ்லோகங்கள் வழி நாபிய பண்டிதர்கள் எல்லாம் புகழ்த்தி பாடுறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நாபியோடு சரிதம் சொன்னதுக்கு அப்புறம் அதாக்கும் இங்க சொன்ன அதா ஹா அப்படிங்கிறது அத்தியாயம் ஆரம்பிக்கிறத அதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மங்களகரமான 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அதா அப்படிங்கிறது மங்களகரமான சொல்லு. அத்தியாயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மந்திரங்களிலேயோ ஸ்லோகங்களிலேயோ அதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அப்படிங்கிற அர்த்தம். அதஹா அதுக்கப்புறம் நாபியோடு சரிதம் சொன்னதுக்கு அப்புறம் ரிஷபதேவனோடு மங்களகரமான கதையை சொல்றேங்களு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். பரீட்சித்தே உனக்கு நான் ரிஷபதேவனோடு மங்களகரமான கதையை அதுக்கப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொல்றார். பகவான் ரிஷபதேவஹா பகவானே ஆன பகவானோடு அம்சாவதாரமான ரிஷபதேவன் வருஷம் அவருக்கு கிடைச்ச சொந்தம் பூமி அஜனாப வருஷம் அப்படிங்கிற பூமி பிரியவிரதன் தன்னோட 7 புத்திரர்களுக்கு பூமியை பிரிச்சு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆக்னீந்திரன் பிரியவிரதனோடு மூத்த புத்திரனாக்கும் அவரு தனக்கு கிடைச்ச ஜம்பு தீப 9ஆയി பிரிச்சு 9 புத்திரர்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். 7 பூகண்டத்துல அதாவது தீபுல ஒரு தீபாக்கும் ஜம்பு தீபு அந்த தீப மறுபடியும் செப்பரேட் செய்யறதாக்கும் வருஷம் அதாவது உபபூகண்டம் அப்படிங்கிறது. இப்ப வருஷம் சொன்னா உபபூகண்டம் அப்படின்னு அர்த்தம். ரிஷபன் தன்னோடு அஜனாபம் அப்படிங்கிற வருஷத்தை அந்த பூகண்டத்தை உபபூகண்டத்தை கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமானஹா கர்ம பூமியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரதர்ஷித அடுத்த வாழ போத்தியப்படுத்துறதுக்காயிட்டு குருகுலவாசகா குருகுலவாசம் அனுஷ்டிச்சார். சர்வஜானியான ரிஷபதேவன் அவருக்கு தெரியாததாயிட்டு ஒரு விஷயமும் இல்லை. இருந்தா கூட அவரு குருகுலவாசம் அனுஷ்டிச்சு படிச்சார். படிக்கிறதாயிட்டு நடிச்சார். அடுத்த வாழ போத்தியப்படுத்துறதுக்காயிட்டு படிச்சார். லப்த வரைஹி நன்னா சிரேஷ்ட வித்யகளெல்லாம் படிச்சு குருபிகி அனுஜாதஹா குருகுலத்துல படிச்சு அந்த படிப்பு பூர்த்தியாக்கினதுக்கு அப்புறம் குருதட்சிணை கொடுத்து குருவை சந்தோஷப்படுத்தி குருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குருகிட்ட அனுமதி வாங்கிட்டு கிரகமேதினாம் கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிற தர்மான் அனுசிட்சமானஹா கிரகநாதனோடு அந்த தர்மத்தை സ്വീകരിச்சார். குடும்பஸ்தனாயிட்டார். ஈஸ்வரனுக்கு ரொம்ப ஈஸியாயிட்டு எத்திப்படுறதுக்கான சாஹச்சரியம் உண்டாக்குறது
ഗൃഹസ്ഥാശ്രമമാക്കും. சத்கர்மங்கள் செஞ்சுட்டு வாழறதுக்கு சாதிக்கும். கிரகஸ்தாசிரமத்தில் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கும் பிரஜகளுக்கும் கிரகஸ்தாசிரமம் என்னவாக்கும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி கொடுக்கறதுக்கு ஆயிட்டு ரிஷபதேவன் கிரகஸ்தாசிரமத்தை സ്വീകരിച്ചാர். சமாம்னாய ஆம்நாதம், நம்ம தர்மசாஸ்திரங்கள் எடுத்து சொல்லி இருக்கிற விஷயங்கள், தர்மசாஸ்திரங்களில நன்னா எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதான உபயலட்சணம் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லி இருக்கிற கர்மா, ஈஸ்வர பஜனம், சுவாத்தியாயம், வேத படனம், வேதங்களை படிப்பிக்கிறது, புராணங்களை சுயமா படிக்கிறது, அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுக்கிறது, இதிகாச பாராயணம், இதெல்லாம் அதே மாதிரி பிதிருதர்ப்பணம், தேவ ரிஷி தர்ப்பணங்கள் இதெல்லாம் உண்டே. பஞ்சமகா யஜ்ஞங்கள் உண்டே, ரிஷி யஜ்ஞம், பிதிருயஜ்ஞம், அதே மாதிரி பூதயஜ்ஞம், தேவயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், இப்படி இருக்கிற பஞ்சமகா யஜ்ஞங்கள் எல்லாம் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் அவரு அபியுஞ்சன் அனுஷ்டிச்சார். அப்படி அனுஷ்டிச்சுண்டு இந்திரதத்தாயாம், இந்திரனால கொடுக்கப்பட்ட இந்திரனோடு புத்திரி ஜெயந்தியாம், ஜெயந்தியில ரிஷபதேவனுக்கு ரிஷபதேவன் இந்திரன் மழை பெய்யறத தடசம் பண்ணினோன்னு ரிஷபதேவனாக்குமே மழை பெய்யிச்சது. அப்போ ரிஷபதேவனை பார்த்து பயந்து போனார் இந்திரன். அப்போ ரிஷபதேவனை ஒன்று கூழ் பண்றதுக்கு ஆயிட்டு தன்னோட புத்திரிய திருமணம் பண்ணி கொடுத்தார். இப்போ ரிஷபதேவன் மழை பெய்யிச்சு இந்திரனை தோக்கடிச்சோன்னே பயந்து வரச்ச இந்திரன் ரிஷபதேவனை குஷிப்படுத்துறதுக்கு புத்திரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்படி கொடுத்த அந்த ஜெயந்தியில ஆத்மசமானான ரிஷபதேவன மாதிரியே இருக்கிற துல்லிய குணங்கள் இருக்கிற சதம் ஆத்மஜானாம் 100 புத்திரர்களை ஜனயாமாசா ஜனிப்பிச்சார். ஒன்பதாவது கத்திய பாகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஏஷாம் கலு மகாயோகி பரதஹ ஜேஷ்டஹ ஸ்ரேஷ்ட குணஹ ஆசீத் ஏன இதம் வர்ஷம் பாரதம் இதி व्यबदिशन्ति येषां खलु महायोगी भरतो ज्येष्ठ श्रेष्ठ गुण आसीत् येनेदं वर्षं भारतमिति व्यबदिशन्ति. ഋഷഭനോട് പുത്രർകളിലെ മൂത്ത പുത്രനാன பரதன் சர்வ குணங்களும் ரொம்பி வழிஞ்சவராயிருந்தார். அதே மாதிரி யோகி சிரேஷ்டனாயிருந்தார். பரதன் ராஜ்யம் பரிச்சதால அஜனாப வருஷத்துக்கு பாரதம் அப்படிங்கிற பேரு உண்டாச்சு. ஏஷாம் ரிஷபனோடு 100 புத்திரர்களில சிரேஷ்ட குணஹா ரொம்ப உத்தம குணம் இருக்கிற பரதஹா பரதன், ஜேஷ்டஹா ஆசீது மூத்த புத்திரனாயிட்டு பிறந்தார். ஏனா பரதனால இதம் வருஷம் இந்த ராஜ்யம் அஜனாபம் அப்படிங்கிற ராஜ்யம் பாரதம் இது பாரதம் அப்படின்னு வியபதிசந்தி சொல்லப்படுறது. 10வது கத்திய பாகம் பார்க்கிறோம். தம் அனு குஷாவர்த்தஹ இளாவர்த்தஹ பிரம்மாவர்த்தஹ மலயஹ கேதுஹ பத்ரசேனஹ இந்திரஸ்பிருக விதர்பஹ கீகட இதி நவநவதி பிரதானாஹ. தமனு குஷாவர்த்த இளாவர்த்தோ பிரம்மாவர்த்தோ மலயகேதுர்பத்ரசேன இந்திரஸ்பிருக விதர்ப கீகட இதி நவநவதி பிரதானாஹ.
தம் பரதன அனு தொடர்ந்து, பரதனாக்குமே மூத்த புத்திரன், அந்த பரதனை தொடர்ந்து குஷாவர்த்தன், இளாவர்த்தன், பிரம்மவர்த்தன், மலையன், கேது, பத்ரசேனன், இந்திரஸ்பிருகு, விதர்பன், கீகடன் இதி இப்படின்னு நவா 9 பேரு ജനിച്ച. അപ്പൊ ഭരതനും இந்த 9 പേരും കൂടി ചേർന്നാൽ 10 പുത്രர்களாச்சு. ഇവ നവതി പ്രധാനാഹ. ഇവാൾക്ക് കീഴെ ഇനി ജനിക്ക പോற 90 ഋഷഭപുത്രர்களை விட ശ്രേഷ്ഠர்களாயிட்டு இருந்தா. ഋഷഭனுக்கு மொத்தம் 100 புத்திரர்களாக்குமே. அதுல பரதன் மூத்த புத்திரன், அதுக்கப்புறமா நம்ம இப்ப பார்த்த 9 புத்திரர்கள். அப்போ பரதனும் இந்த 9 புத்திரர்களும் 100 புத்திரர்கள முக்கியர்களாயிட்டு இருந்தா. இவாளுக்கு அப்புறம்தான் 90 புத்திரர்கள் ஜனிச்சது. 11வது மந்திரம். கவிஹி ஹரிஹி அந்தரிட்சஹ பிரபுத்தஹ பிப்பலாயனஹ ஆவிர்ஹோத்ரஹ அத த்ருமிலஹ சமசஹ கரபாஜனஹ. கவிர்ஹரிரந்தரிட்ச பிரபுத்த பிப்பலாயன ஆவிர்ஹோத்ரோத த்ருமில சமச கரபாஜன. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம 10 புத்திரர்களோட பேராக்கும் பார்த்தோம். பரதனுக்கு அப்புறம் 9 புத்திரர்கள் பார்த்தோம். இப்ப பரதனும் 9 புத்திரர்களும், பரதனும் பரதனுக்கு கீழே இருக்கிற 9 பேரும் சேர்ந்து 10 ரிஷபபுத்திரர்களையாக்கும் பார்த்தோம். கீகடன் வரைக்கும் ஆக்கும் நம்ம பார்த்தோம். கீகடனுக்கு அப்புறம் ஜனிச்ச 9 பேரு ஆரெல்லாமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. மகாபாகவத உத்தமர்களான முக்கிய சிரேஷ்டர்களான நவயோகிகளாக்கும் இந்த 9 பேரும். பரதனும் பரதனோடு கூட தொடர்ந்து ஜனிச்ச 9 பேரும், அப்படி 10 புத்திரர்கள். ഗൃഹസ്ഥാശ്രമം അപ്പം സ്വീകരിച്ച அவளுக்கு கீழே இருக்கிற 9 புத்திரர்கள் கிரகஸ்தாசிரமம் ஸ்வீகரிக்காதக்கு யோகிகள் ஆயிட்டு இருந்தா. நவயோகிகள் ரொம்ப ரொம்ப முக்கிய சிரேஷ்டர்களாக்கும் இவா. கவி, ஹரி, அந்தரிட்சன், பிரபுத்தன், பிப்பலாயனன், ஆவிர்ஹோத்ரன், அதா அதுக்கப்புறம் த்ருமிலன், சமசன், கரபாஜன் இப்படி இருக்கிறவா ஜனிச்சா. 12வது கத்திய பாகம் பார்க்கிறோம். இது பாகவத தர்ம தர்ஷனா நவ மகாபாகவதாக தேஷாம் சுச்சரிதம் பகவன் மகிமா உபபிரும்ஹிதம் வசுதேவ நாரத சம்வாதம் உபசமாயனம் உபரிஷ்டாத் வர்ணயிஷ்யாமஹ. इति भागवत धर्म दर्शना नवमहाभागवता तेषां सुचरितं भगवन् महिमोपबृंहितं वसुदेव नारद संवादम् उपशमायनम् उपरिष्टात् वर्णयिष्यामः. इति भागवत धर्म दर्शना नवमहाभागवता तेषां सुचरितं भगवन् महिमोपबृंहितं वसुदेव नारद संवाद उपशमायनम् उपरिष्टात् वर्णयिष्यामः. नारद संवादम् उपशमायनम् उपरिष्टात् वर्णयिष्यामः. இது இப்படி இந்த 9 பேரும் பாகவத தர்ம தர்ஷனாக, பாகவத தர்மத்தை நன்னா எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்றவர்களான இந்த நவா 9 பேரும்
மகாபாகவதாக உத்தமோத்தம பாகவதர்களாயிட்டு இருக்கா. பகவானோட மகிமகளை புகழ்த்தி பாடுறவர்கள் எல்லாம் பாகவதர்களாக்கும். பகவானோடு திருவிளையாடல் கதைகளை அடுத்த வாளுக்கு வர்ணிச்சு சொல்றவாள் எல்லாரும் பாகவதர்களாக்கும். இந்த நவயோகிகள் இருக்காளே, இவ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பகவத் மகிமைய எடுத்து வர்ணிக்கிறவாளாக்கும் பாகவத உத்தமர்களாயிட்டு இருக்கா. தேஷாம் நவயோகிகளோடு சுச்சரிதம் மங்களகரமான சரிதம் பகவன் மகிமா உபபிரம்சிதம் பகவானோடு மகிமகளால நன்னா டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கப்பட்ட சரிதம் வசுதேவ நாரத சம்வாதம் வசுதேவ நாரதர்களோடு வசுதேவரும் நாரதரும் தம்மில இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை ஏகாதச ஸ்கந்தத்துல ஸ்ரீசுகன் வர்ணிக்கிறார். அதையாக்கும் இங்க சொன்னது. நவயோகிகளோடு சரிதத்தை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன். வசுதேவ நாரத சம்பாதம் அப்படிங்கிறது உபசமாயனம். நவயோகிகளோடு புண்ணிய சரிதமாக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிற பிரகிருதி அப்படிங்கிற இந்த சம்சார சாகரத்திலேருந்து மோட்சம் அப்படிங்கிற ஞான மார்க்கத்துக்கு துவைத பாவத்திலேருந்து அத்வைத பாவத்துக்கு கொண்டு செல்லற ஒன்னாக்கும். அசாந்தியிலேருந்து சாந்திக்கு கொண்டு செல்லற ஒன்னாக்கும். அப்படி இருக்கிற நவயோகிகளோடு மங்களகரமான சரிதத்தை உபரிஷ்டாது கொஞ்சம் நிறைய பகவத் கதைகள் எல்லாம் வர்ணிச்சதுக்கு அப்புறமா வர்ணயிஷ்யாமஹா நான் சொல்லித்தரேன். முனீஸ்வரர்களான நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் பரீட்சித் மகாராஜாவே அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி இங்க சொல்றார். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏகாதச ஸ்கந்தம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சுவோங்க. பாகவதத்துல 5வது ஸ்கந்தம் தானே ஆயிருக்கு. ஏகாதச ஸ்கந்தத்துல நமக்கு அதை டீட்டெயில் ஆயிட்டு நான் சொல்லித்தரேன். ஏகாதச ஸ்கந்தத்துல வசுதேவர் நாரதர்கிட்ட நவயோகிகளோட கதைய சொல்லுவர். அந்த சந்தர்ப்பத்துல நிமி சக்கரவர்த்திக்கு நவயோகிகள் சொல்லற உபதேசங்கள் நாரதர் வசுதேவருக்கு சொல்லி கொடுப்பார். அதனால நான் அந்த ஒரு பார்ட் வர்ணிக்கிறேன், டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரேன். அது வரைக்கும் நமக்கு வேறேயும் பல பல கதைகளை கேட்டுருக்கோம் ராஜாவே அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார்.